நாளில் தான் வேலைக்கே சேர்ந்து. வணக்கம் மக்களே, வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த பெட்ரோல் பங்க்கில் பாருங்கள், எப்பயுமே இங்கே காலியாக இருக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் இது. இது இது என்ன ஊர் பாது? இது என்ன ஊர்? இது வந்து மூளை ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச மூளைக்கடை சொல்லுவாங்களா? மூளைக்கடை அது அந்த மூளைக்கழனி பெட்ரோல் பங்கு இந்தியன் ஆயில். என்னப்பா காலையிலேருந்து பயங்கர க்ரௌட் இந்த பங்க்கில் எப்பவுமே காலியாக இருக்கும். நான் வரும்போதெல்லாம் காலியாக இருக்கும். இந்த பங்க்லேயே இந்த அளவு கூட்டம் இருக்குன்னா மற்ற பங்க்லாம் பாருங்கள். அரசாங்கம் சொல்கிறாங்க இதில் வந்து ஒன்றும் தட்டுப்பாடு கிடையாது, இன்னும் 2 மாதத்துக்கான பெட்ரோல் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கூட மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் காலையிலேருந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்காங்க. டீசல்லாம் வந்து பேரலாக வாங்கிட்டு போகிறாங்க. இது என்ன காரணம்னு தெரியல. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் பண்ணாங்க. அது என்னாச்சுன்னா அவங்க வந்து ஈரான் ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாகி தாக்குதல் அதிகப்படுத்துறதுனால வளைகுடா பகுதியில் வந்து எந்த கப்பல் வந்தாலும் அதை வந்து ஏவுகணை மூலயமா தாக்கிடுறாங்க. அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. சிலிண்டர் வரத்து இல்லை. ஆனால் இப்போ நம்மகிட்ட போதிய பெட்ரோல் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், எப்படியே தொடராது. ஏன்னா அனைத்து நாடுகளும் வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையில் தான் இருக்காங்க. கச்சா எண்ணெய் பிரச்சனை, டீசல் பிரச்சனை தான் இருக்காங்க. மற்றும் அது இல்லாமல் சிலிண்டர். அதனால் இது ஒன்றும் தட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே மக்கள் தான் சொல்லுவேன், உஸ்ன்னு ஊதுனா போதும், கூட்டம் வந்துகிட்டே இருக்குமே. நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு வந்து. ஏம்மா இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்றதால கூட்டம் வருதாம்மா? அப்படிங்களா? ஒன்றும் அப்படி இல்லை சொல்கிறாங்களா கவர்மெண்ட்டில்? 2 மாதத்துக்கு பெட்ரோல் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ கூட எல்லாம் கேன்லாம் வாங்கி பிடிச்சிட்டு போகிறாங்க, என்ன தெரியல. சரிங்கம்மா மக்களே, பெட்ரோல் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா டிமாண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் எரிபொருள் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சேஃப்டி, நமக்கு உயிர் தான் முக்கியம். அதனால் அரசாங்கம் சொல்லிட்டாங்க, டிமாண்ட் கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் வந்து தேக்கி வைக்க வேண்டாம், இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வைக்காதீங்க, இது எரிபொருள் என்ற என்னுடைய கருத்து. சமூக அருள் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. இந்த பங்க்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா ஆட்டோ பேரெல்லாம் எவ்வளோ பங்க் இருக்கும்? சரிங்களா? ஓகே, நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். இதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும். ஐநா தலையிட்டு இதற்கு விரைவில் ஒரு தீர்வு கண்டால் நல்லாயிருக்கும். நன்றி.